ஆண்டவர் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆலயத்திலும் ஆன்லைனிலும் இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் ஜோதிநகர் இந்திய தேவ சபை சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். கடந்த வாரத்தில் ரோமர் 6ஆம் அதிகாரத்துடைய முதல் 10 வசனங்களை நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு தேவன் உதவி செய்தார். அதில் நிறைய இன்றைக்கி அந்த வசனங்கள் தெரிந்திருந்தால் இன்றைக்கு நவநாகரிகமான அல்ல தவறான உபதேசத்தை ஊழியர்கள் போதிக்கவும் மாட்டாங்க, ஜனங்கள் அதற்கு மயங்கி போகவும் மாட்டாங்க. அதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வேதம் ஒருபோதும் எந்த ஒரு மனிதனையும் பாவம் செய்வதற்கோ தவறான பாதையில் போவதற்கோ அனுமதி கொடுப்பதே கிடையாது. அது என்றைக்குமே நற்சீர் பொருந்தும்படியாய் ஒழுக்கமுடையவைகள், அன்புடையவைகள், நீதி உடையவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அதைத்தான் வேதம் நமக்கு சிறப்பாய் போதிக்கிறதை நாம் பார்க்குறோம். அதனால் இந்த கிருபையின் உபதேசம் என்கிற அடிப்படையில் நாம் பாவம் எவ்வளோ செய்தாலும் மன்னிப்பார், அப்படி அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலை என்ன செய்வார் ஆண்டவர் உடைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்றும் சொல்லுகிறது. ஏசாயால துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லுகிறது. அதனால் நம்மை அறியாமல் நாம் செய்கிற தவறுகளை ஆண்டவர் என்றைக்குமே மன்னிப்பார். துணிந்து நாம் செயல்படுவது நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்தை கொண்டு வரும். ஆண்டவர் கிருபையை நமக்கு தந்த காரணமே என்ன அப்படின்னா, 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம். அதனால் பாவத்தில் நம்ம இனி பிழைக்கக்கூடாது. ஒருவேளை நம்முடைய அறியாமையிலே விழுந்து விட்டால் அதிலிருந்து தேவன் நம்ம எழும்ப செய்வார். அறிந்தே செய்கிறவனுக்கு அநேக அடிகள் என்று யாக்கோபு எழுதுகிறதை அதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இந்த ரோமருக்கு எழுதிய நிருபம் ரொம்ப முக்கியமானது. 5ஆம் அதிகாரம் எவ்வளோ முக்கியமோ 6, 7, 8 ஆகிய அதிகாரமே முக்கியமானது தான். அவருடைய ரட்சிப்பை பெற்ற நாம் எப்படி இருக்கணும் அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து நாம் முந்தைய வசனங்களை வாசித்து தொடர்ந்து நாம் சிந்திப்போம். 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். 6:6 வாசிக்கிறோம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்து ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பழைய மனுஷன் அவரோட அங்கே செய்கிற சிலுவையில் அடிக்கப்பட்டார். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. அப்போ பாவத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்கிட்டார். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று அதைத்தான் நான் சொன்னேன் ஏற்கனவே. கொலோசியர் 2:12 ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட மரித்தும் அவரோடு கூட பிழைத்தும் இருக்கிறோம் என்று பவுல் அங்கே மிக தெளிவாய் எழுதுகிறான். 2:12 என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம். கொலோசியர் 2:12 நம்ம பார்க்கும்போது ஞானஸ்தானத்தில் எவ்விதமாய் நாம் எடுக்கிறோம் அல்லது நாம் எப்படி புதிய மனிதனை தரித்து கொள்கிறோம் என்று சொல்லப்படுகிறதை வாசிக்கப்போம். ஞானஸ்தானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக ஞானஸ்தானத்திலே தண்ணீரில் மூழ்கும் போது நம்ம பாவ செயலாக அடக்கம் பண்ண மரிக்கிறோம். அதிலே அவரை மரித்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாக விசுவாசத்தினாலே நாம் அதிலிருந்து எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறோம். ரோமர் 6:8 இந்த கொலோசியர் 2:12 ஒரே அர்த்தத்தை நமக்கு சொல்லுகிறது. ஆனபடினால் இங்கே வந்துருங்க. ரோமர் 6:9 வாசிக்கிறோம். மரித்தோர்ந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்து இனி மரிக்க மாட்டார். மரித்ததினால் நமக்கு விடுதலை. இனி இயேசு ஒருபோது என்ன செய்ய மாட்டார், மரிக்க மாட்டார். ஆமாம், அதுதான் நம்ம பாடலை பாடுகிறோம் இல்லையா, உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை அப்படிமா. சில பாடல் ஆசிரியர் அதை மரித்த கிறிஸ்து இனி மரிப்பது ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். இனிமேல் இயேசு யாருக்காக மரிக்க போகிறது கிடையாது. அதை மீறி ஒருவன் தவறு செய்யும்போது சிட்சிப்பார்,
அதையும் மீறும்போது அவனை விட்டுருவார். மாறுபடுகிறவனுக்கு தேவன் மாறுபாடு உள்ளவர். அவர் திரும்பி போயிடுவார். எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லையை கர்த்தர் இணைச்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். வேதம் முழுவதும் அதைத்தான் பார்க்கிறோம். அவர் மரித்தது பாவத்திற்கு ஒரே தரம் என்ன செய்தார்? மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று. ஆமாம். அதனால் அந்த கிருபையின் காலத்தில் வாழ்கிற நாம் அதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இன்றைக்கு தொடர்ந்து நான் வாசி கேட்போம் 11ஆம் வசனத்திலிருந்து. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். பாருங்க, அப்போ தேவ பிள்ளைகள் ஊழியராக இருந்தாலும் விசுவாச மக்களாக இருந்தாலும் நமக்கு இருக்க வேண்டிய நினைவு அப்படி சொல்லப்படும். நமக்கு இருக்க வேண்டிய நினைவு. சில பேருக்கு மறந்து போச்சுமாங்க. ஆனால் எத்தனையோ வருஷமானாலும் சில பேர் பேசின வார்த்தைகள் நம்முடைய மனதில் என்ன செய்யுது? பதிஞ்சிருக்கு. ஆனால் வசனம் மட்டும் அவருக்கு என்னைக்கு ஒருவன் அல்லது ஒருவள் ஞானஸ்தானம் எடுத்தாலோ அன்றைக்கே நம்ம எப்படி எண்ணிக்கொள்ள வேண்டுமாம்? பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அந்த எண்ணம் நம்முடைய மனதில் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கணும். சில பேர் ஞானஸ்தானம் எடுத்த உடனே சபையில் சேர்ந்தாச்சு, இனி திருவிருந்து எடுத்துரும், ராபோஜன் எடுத்துரும், அதெல்லாம் கிடையாது. நம்முடைய எண்ணம் எப்போதுமே நான் தேவனுக்குரியவன், தேவனுக்கு உரியவள் என்கிறதான எண்ணம் நம்முடைய மனதில் எப்போது நினைச்சிருக்கணும், எண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த எண்ணம் நம்முடைய அனிச்சை செயலாக மாறணும். நான் ஆண்டவருக்கு என்ன நினைக்கிறேன். ஆமாம், ஒரு உதாரணமாக சொல்ல போனால் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தோம். இப்போ அந்த கம்பெனியிலிருந்து நம்ம அந்த கம்பெனியில் அடிமையாக வச்சுருந்தாங்க. இன்னொரு எஜமான் அதற்கு அந்த எஜமானுக்கு அது அவனுக்கு கொடுக்க வேண்டியதான தொகையை கொடுத்து மீட்டு தன் கம்பெனியில் நினைச்சிருக்கிறாரு, சேர்த்துருக்கிறார். அந்த கம்பெனி வேற ஒரு வேலை, இந்த கம்பெனியில் அந்த கம்பெனியில் மர வேலைன்னு வைங்களாம். இந்த கம்பெனியில் எல்லாமே இரும்பு வேலை. திரும்பவும் நினைச்சக்கூடாது, நாம் மர வேலை சீட்டிடக்கூடாது. நம்ம விலை கொடுத்து அவன் என்ன செய்தாச்சு, வாங்கியாச்சு. அதே போல் ஒரு நாள், ஒரு நேரங்கள், ஒரு காலங்கள் நாம் பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். இயேசு தமது சொந்த இரத்தத்தை விலை கிரயமாய் கொடுத்து நம்மை மீட்டு எடுத்து அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். அப்போ நம்ம என்ன நினைவு வேணும் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறோம். நான் வாழ்வது இயேசுவினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே, அவர் விலை கொடுத்தபடியினாலே. லேலுயா. அந்த எண்ணம் இருந்தால் நாம் எப்போதுமே எப்படி இருப்போம்? தெளிவாக இருப்போம். அதைத்தான் தொடர்ந்து அவர் சொல்கிறார். 12ஆம் வசனத்தை வாசிக்கிறது. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. பாருங்க, ஆகையால் நம்ம இன்னொரு எஜமான் தேவனுக்கு என்று நான் பிழைத்திருக்கிறபடினாலே சரீர இச்சைகளை பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாகனா அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படி சொல்கிறார். பாவத்துக்கு என்ன செய்யக்கூடாது? பாவத்திலிருந்து நம்ம விலை கொடுத்து ரத்தம் சிந்தி பாடுபட்டு அவமானப்பட்டு அதிலிருந்து நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். அதனால் அந்த பாவம் நமக்குள் ஆளுகை செய்வதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? இடம் கொடுக்கக்கூடாதுன்னு. அப்போ எப்படி பாஸ்டர் அப்படின்னா அடுத்த வசனத்தில் அவர் எழுதுகிறார். வாசிக்க 13ஆம். உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தொழுந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஊழியக்காரர். வசனம் ஊழியக்காரருக்கு விசுவாசி எல்லாருக்கும் ஒரே வசனம்தான். விசுவாசி பாவம் செய்யக்கூடாது, ஊழியக்காரன் பாவம் செய்யலாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே வசனத்தை, இதே பைபிள் தான். ஆனால் நம்ம என்ன எப்படி வாழணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு என்ன செய்யக்கூடாது. ஆமாம், முதல்ல நம்ம பாவத்துக்கு நம்முடைய சரீரத்தினுடைய அவயவங்களை ஒப்பு கொடுத்துருந்தோம். இப்போ என்ன செய்யணும்? உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு அடிமை. அதான் ஐயா பண்ணார். அடிமை நான்
அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அப்படி ஆண்டவருக்கு அடிமை, தேவனுக்கு அடிமை, கிறிஸ்துவுக்கு அடிமையாக என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? ஆமாம், ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு என்ன செய்யணும்? ஆமாம், நம்முடைய சரீரத்தை யாருக்கு கொடுக்கணும்? தேவனுக்கு. நீ பாருங்கள், ஒரு நாளில் ஒருவன் குடிக்கிறான் அப்படின்னா அவன் கை அந்த பாட்டிலை எடுத்து என்ன செய்யுது? ஆமாம், அந்த மதுவை அருந்தியது. இப்போ அந்த கை என்ன செய்யணும்னா பைபிளை தான் தூக்கணும். லேலுயா. முன்னாடி சாராய கடைக்கு ஓடிச்சு காலு, இப்போ அந்த அவயவம் நீதியின் அவயவமாய் மாற்றப்பட்ட அப்படின்னாலே சர்ச்சுக்கு என்ன செய்யணும்? வரணும். அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தேவனுக்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்துடணும். அவருடைய கரத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஒப்புவித்து விட வேண்டும். லேலுயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ தேவனுக்கு ஒப்பு கொடுத்தா தேவன் அதை ஆளுகை செய்து நம்ம என்ன செய்வார்? அதான் தாவீது சொன்னால், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன செய்யுங்க? கற்றுத்தாரும் அப்படின்னு. லேலுயா. உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும். நீர் என்ன செய்யுங்க? ஆண்டு நடத்துங்க. உங்களுடைய ஆவியானவர் என்னை விட்டு போயிடக்கூடாது. ஏன்னா ஆவியானவர் போயாச்சுன்னா நம்ம பாவத்துக்கு அடிமையாகிரும். ஆவியானவர் இருந்தார்னா ஆவியானவர் நம்ம என்ன செய்வார்? நன்றாய் நடத்துவார். நீதியின் பாதையில் என்ன செய்வார்? நடத்துவார். லேலுயா. லேலுயா. சோதர். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா 14 வாசிங்க. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இந்த வசனத்தை நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க? இதை மட்டும் உருவிடுவாங்க. எது? இந்த அதிகாரத்தில் மற்றதை விட்டுட்டு 14 வசனத்தை மட்டும் அப்படி நைஸாக அப்படி உருவி என்ன செய்வாங்க? ஃப்ளாஷ் பண்ணி போடுவாங்க. பார் என்ன போட்டிருக்கு? நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை அவன் சொல்ல பாவம் நம்ம என்ன செய்யாது? மேற்கொள்ள முடியாது. அதனால் நம்ம என்ன செய்யலாம்? துபாக்கூர் பிரசங்கி மாறலாம். எப்படி தான் பண்ணுதான். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அப்படி இல்லை, எனக்கு நீதியின் ஆயுதங்களாக நான் ஒப்பு கொடுக்க முடியாதியா அப்படின்னு ஒருவன் சொன்னால் அவனுக்கு கொடுக்குற பதில் அது. நீ நீதியின் ஆயுதங்களாக நீ என்ன செய்ய ஒப்பு கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா பாவம் உன்னை என்ன செய்யாது? ஆட்கொள்ள மாட்டாது, மேற்கொள்ள மாட்டாது. உன்னை தான் விலை கொடுத்து வாங்கிட்டார, இனி அவனுக்கு உன் மீது அதிகாரம் இல்லை. அப்போ உன்னை எது தான் மேற்கொள்ளணும் அப்படின்னா நீதி தான் மேற்கொள்ளணும், பரிசுத்தம் மேற்கொள்ளணும், அபிஷேகம் உன் மேலே என்ன செய்யணும்? இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால் 15 வசனத்தை வாசிப்போம். இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? தெளிவாக சொல்றார். இது எழுதப்பட்டு எத்தனையோ ஆண்டுகளாவது, ஆனால் இதெல்லாம் இவ்வளோ விவரமாக இருந்தால் நம்மளால் என்ன செய்கிறான்? கிருபையின் காலத்தில் பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் விழுந்து போனாங்க. அதுதான் ஒரு ஆச்சரியம். அதுலேருந்து அவனை மீட்டு எடுக்க முடியலை. ஏன்னா வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு என்ன செய்யிட்டாங்க? இடம். நம்ம வசனத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதுதான் வசனத்தை படிங்க 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 படிங்கன்னு சொல்கிறது தான். வேதம் நன்றாய் நம்ம என்ன செய்யணும்? வாசிக்கணும். வாசிக்க 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 தான் நம்ம சத்துருவை மேற்கொள்ள முடியும். கள்ள உபதேசத்துக்கு விலகி இருக்க முடியும். அல்லது நம்மகிட்ட ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னா எவன் பிரசங்கம் பண்ணாலும் என்ன செய்வோம்? எவன் பிரசங்கம் பண்ணாலும் நம்ம கேட்கலாம், ஆனால் எது உண்மைன்னு நம்ம கண்டுபிடித்துக்கணும். அதுதான் பைபிளை கையில் தந்திருக்கார். லேலுயா. சோத்திர கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்கூலில் எக்ஸாம் எழுதுனாலும் கரெக்ட் ஆன்சர் பேப்பர் கையில் இருக்குது, அதை பார்த்து தான் என்ன செய்யணும்? அதை விட்டுட்டு வேற ஒரு பேப்பர் வச்சு போட்டால் அது என்ன செய்யாது? ஏன்னா இவன் இப்படி சொல்லுவான்னு அப்போவே ஆவியானவருக்கு தெரியும். பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. அதனால் நீ பாவம் செய்யலாம்னு இவன் என்ன செய்வான்? சொல்கிறான்ல, அப்போ நிறைவேற அதை சொல்கிறான். அதெல்லாம் துணிகரம். எந்த லிஸ்ட்டில் வரும்? அதுக்கு தான் வேதம் நமக்கு 2 விடுதலையை நமக்கு என்ன செய்யுது? தெளிவாக காட்டு. வேதம் 2 மிக முக்கியமான விடுதலை. ஒன்று எகிப்திலிருந்து விடுதலை, இன்னொன்று
பாபிலோனிலிருந்து விடுதலை. இயேசு கிறிஸ்து சிலுவை தந்த அந்த விடுதலைக்கு முன்மாதிரியாக நிழலாக எதை சொல்லப்பட்டிருக்கிறது? எகிப்திலிருந்து விடுதலை. ரெண்டாவது இவன் எங்கே போய் அடிமையானா? பாபிலோனில் நேபுகாத்நேச்சார்ட்ட போய் மாட்டிக்கிட்டான். பாபிலோனிலிருந்து ரெண்டு விடுதலைக்கு வித்தியாசம் இருக்குது. ரெண்டு விடுதலைக்கும் வித்தியாசம் இருக்கு. எகிப்து என்கிற பாவத்திலிருந்து எப்படி விடுதலை ஆக்கினார்னா, பஸ்காவை அடித்து ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால அவங்க என்ன செய்தாங்க? விடுதலை ஆனாங்க. ஆனால் பாபிலோனின் விடுதலை என்பது எவன் பாவம் எவன் அடிமையாக போனானோ அவன் மனம் திரும்பி என்ன செய்யணும்? அப்போ தான் விடுதலை. லேலூயா, சோத்ரா. 430 வருஷம் அடிமையாக இருந்து அழுது ஜோமனி மனம் திரும்பி அதுக்கு பிறகு அதான் சகரியா சொல்லப்பட்டிருக்கு. சீயோன் குமாரத்தே, உன்னை விடுவிக்க கூடுமான நீயே உன்னை என்ன செய், நீயா தான் விடுதலை பெறணும். எகிப்தின் விடுதலை வேறு, பாபிலோனி விடுதலை வேறு. எகிப்து நீ போய் மாட்டிக்கிட்டா கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி என்ன செய்தார்? கொண்டு வந்தார். பாபிலோனி அடிமை தரதுக்கு காரணம் நீ தான் காரணம். எசேக்கியா என்ன செய்த அப்படின்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் செய்த நன்மைக்கு அந்த நன்மையெல்லாம் எசேக்கியா ராஜா என்ன செய்யிட்டானா? மறந்து போயிட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன செய்யிட்டான்? மறந்துட்டான். அதனால தான் ஆண்டவர் அவனை எங்கே ஒப்பு கொடுத்துட்டாரு? நேபுகாத்நேச்சார். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போயிடுவான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை தேடாத நிலைமை இன்றைக்கி அந்த நிலைமை தொடருது. ரொம்ப கவனமாக நாம் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். ஏன்னா துணிகரமாக பேசுகிறாங்க இல்லையா? அப்போ இவங்க என்ன செய்வாங்க? பெரிய ஊழியக்காரங்கள் எப்படி பேசுகிறாங்க? அப்படி எப்படி இருப்பான்? எப்படி இருப்பான்? எப்படி சோத்துறான். நாம் அதில் கவனமாக கர்த்தருக்காய் வாழும்போது தேவன் நம்ம என்ன செய்வார்? அதாவது பாவம் செய்யலாமா கூடாதே. லேலூயா. அதான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், வேத வசனம் எவனையும் பாவம் செய்வதற்கு அனுமதி கொடுப்பது இல்லை. அதிலேருந்து விடுவிக்கப்படுவதற்கு, அதிலேருந்து தப்பிக்கொள்வதற்குரிய அனைத்தும் என்ன செய்யப்பட்டிருக்கு? நம்ம ஒரு திருப்ப அவரே விடுதலை பண்ணிட்டார். அவரே வந்தார், சிலுவை சுமந்தார், அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், விடுதலை ஆக்கிட்டு போயிட்டார். இனி நாம் விழுந்தால் நாம் தான் என்ன செய்யணும்? ஆமாம், விடுதலை ஆகணும். எப்படி? அவர் கொடுக்குற அடியை வாங்கி மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அவர் கரத்தில் என்ன செய்யணும்? பேதுருவை போல மனம் திரும்பி வந்தால் திரும்ப வாழ்வு. அதனால் ஒருபோதும் பாவம் செய்யலாமா அப்படின்னா செய்யக்கூடாது. இன்றைக்கி அநேகருக்கு இந்த வெளிச்சம் கிடையாது. பேர் தான் கிறிஸ்தவன், பெந்தகோஸ்காரன், ரட்சிக்கப்பட்ட கூட்டம். ஆனால் பண்ணுறது எல்லாம் அப்படிதான். சொல்லுங்கள், பண்ணுறது எல்லாம் போலித்தனம். ரட்சிக்கப்படாத மனுஷன் என்னெல்லாம் செய்தானோ அதெல்லாம் இவன் என்ன செய்தான்? இவன் அவளும் செய்வான். பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதுவும் ஒரு பாவம்தான். அதில் கவனமாக இருக்கணும். என்னைக்கு புறஜாதிகளுடைய பழக்கம் நமக்கு வந்துட்டோ இன்னும் திருத்தப்பட்டுக்கான் பாருங்கள். இன்னும் என்ன செய்தான்? கல்லறையில் போயிட்டு அடக்கான், ஆண்டு வைக்கான், 40ங்க, என்னத்தையாவது செய்துக்கிட்டே இருக்கா. அது இல்லை நமக்கு, அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அது எங்கே கொண்டு போயிடும்? பிசாசு உள்ள நுழையிறதுக்கு உள்ள வேலை. அதனால் நம்ம கவனமாக என்ன செய்கிறோம்? இருக்கணும். இயேசு நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறபடினாலே, இயேசு ரத்தம் சிந்தினபடினாலே, இயேசு கிறிஸ்துடைய கிருபை வெளிப்பட்டபடினாலே, இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன். ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டி, ஒரு கொலை கேஸுனே வைங்களா, களவு கேஸ் வைங்களாம், சிக்கலில் மாட்டி உள்ளே போயாச்சு. நம்ம அப்பாவோ அம்மாவும் சேர்ந்து எவ்வளோ உடனே வாங்கி திரும்ப விடுதலையாக்கி கொண்டு வந்துட்டாங்க. அந்த விடுதலையாக்கி எதுக்கு கொண்டு வராங்க சொல்லுங்கள்? இனிமேல் எரிச்சக்கூடாது, பாஜாப்போ ஒழுங்கா இரு அப்படின்ட்டு. இவன் வெளியில் வந்தவர் திரும்பவும் கலவண்டான். எப்படி? இல்லை, அவனை ஜாமீனில் கொண்டு வந்தாச்சு, உனக்கு எல்லாம் கெட்டியாச்சு, அதனால் திரும்பவும் மாமா வந்து என்ன செய்வார்?
வாட உனக்கு மாமியார் வீடு தான் சரி, தாய் வீடு சரியில்லைன்ட்டு. அப்போ திரும்பவும் ஒருத்தன் அப்படி போய் விழுந்தாமனா அவனுக்கு மீட்பு கிடையாது. அவன்தான் ஆண்டவரை பிடிச்சி என்ன செய்யணும்? ஆமாம், லேலுயா. லூக்கா 15 பார்த்தீங்க அப்படின்னா 3 சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று ஆடு காணாமல் போச்சு, இன்னொன்று வெள்ளி பணம் காணாமல் போச்சு, மூணாவது இளைய குமாரன் காணப்படாமல் போனான். 3 காரியம். ஆடு காணப்படாமல் போச்சு, மேய்ப்பன் போய் தேடி பிடிச்சி கொண்டு வந்துட்டான். வெள்ளிப்பணம் காணாமல் போச்சு, லைட்டாக போட்டு பெருக்கி தூத்து எடுத்தாச்சு. ஆனால் இளைய குமாரன் காணாமல் போனான். அப்போ போகவே அவனா பண்ணிக்கு போடுற தவறு. கொஞ்சம் அவனை யோசனை பண்ணி பாருங்களாம். அவன் ஆள் எப்படி இருந்திருப்பான்? நம்ம பண்ணி கூட ஒருத்தன் படுத்தாமனா அவனுக்கு முடிவெட்ட துட்டுலன்னு தானே அர்த்தம். அப்படி தானே? பண்டிகைக்கு போடுற தவிடு கூட கிடைக்கலன்னா முடி வளர்ந்துருக்கும், தாடி வளர்ந்துருக்கும், நகம் வளர்ந்துருக்கும். ஏகதேசம் ஒரு 2 கால் பண்ணியாகவே நினைச்சிருப்பான், இருந்திருப்பான். சோப்பு இருக்காது குளிக்கிறதுக்கு, உடுத்துறதுக்கு துணி நினச்சி, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, பிறகு எப்படி சோப்பு வாங்குவான்? அது உண்மைதான். பிரைசலான் சோத்ரா. அவ்வளவு அவன் எப்படி இருந்திருப்பான் பாருங்கள். ஆனால் தகப்பன் காத்திருந்தான். நம்ம ஆண்டவர் என்ன செய்வார்? காத்திருப்பார். ஆனால் நீனா தான் என்ன செய்யணும்? வரணும். லேலுயா. இயேசு நம்மை மீட்டு கொண்டு வரலன்னா வேற விஷயம். அவர் தான் மீட்டு கொண்டு விட்டார. ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்து, அபிஷேகத்தை தந்து, பைபிளை தந்து, நல்ல வாழ்க்கையை தந்து, நீ ஒழுங்காடுறா ராஜாமாய் வாழ் அப்படின்னாச்சு. நான் அந்த பண்ணி கூட தான் நினச்சிவேன். போவேன்னு போனால் உனக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? தேடி வரவே மாட்டார். நீனாதான் என்ன செய்யணும்? நீனாதான் வரணும். அப்புறம் அவனா நிச்சயதான் நல்லவளை வந்து சேர்ந்தான். வந்து சேர்ந்ததுனால தகப்பன் அவனை என்ன செய்தார்? திரும்ப பேர்ப்பான்னு நினைக்கிய? பேர்ப்பான் ஒருபோதும் போக மாட்டான். அப்பாவுடைய அன்பு அப்போ தான். பொதுவாக சொல்லுவாங்களா, நிழலின் அருமை வெயிலுக்கு போனால் தான் தெரியும். அல்லது என்ன செய்யுது? நிழலை பிரைசலா. ஒரு வியாபாரி சைக்கிளை வச்சு வியாபாரம் பார்க்குற ஒரு நாள் என்ன செய்த அப்படின்னா, இலை பாருவதற்கு பசி எடுத்துட்டு அவனுக்கு இலை பாருவதற்கு ஒரு ஆலமரத்துக்கு அடியில் போய் படுத்தான். பசி பற்றியெல்லாம் அந்த ஆலம்பழத்தை எடுத்து என்ன செய்தான்? சாப்பிட்டான். ஆலமலை எவ்வளோ பெருசு இருக்கும்? இன்னும் இவ்வளோ தான் இருக்கும். ஆண்டவரை ஏசுகிறான். என்ன கடவுள் விவரம் தெரியாமல், இவ்வளோ பெரிய மரத்தில் எவ்வளோண்டு பழம், இதை சாப்பிட்டு எனக்கு வயிறுங்க நல்லா பெரிய பழமாக பழுத்து இருந்துச்சுன்னா நான் வயிறு என்ன சிரிப்பேன் அப்படின்ட்டு ஆண்டவரை ஏசிக்கிட்டே பாட்டி சாஞ்சான், தூங்கிட்டான். சாஞ்சா என்ன செய்யிட்டான்? தூங்கிட்டான். நல்ல தூக்கத்தில் மேலேருந்து ஒரு பழம் நெத்தியில் போட்டுன்னு விழுந்துச்சு. எந்திரிச்சு பார்த்தா என்ன செய்யுது? ஆலம்பழம் என்ன செய்யுது? நெத்தியில். அப்போ தான் நினச்சேன், ஆண்டவரே நான் மன்னிச்சிரும், இது மட்டும் ஒரு பெரிய பழம், பப்பாளி பழமாக செய்யுது, பலாப்பழம் மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஜனகணமனாதி அப்படின்னு சொல்லிதான். அப்போ தேவன் எதை செய்தாலும் நியாயமாக என்ன செய்வார்? சரி, உனக்கு ரட்சிப்பை எதுக்கு தந்தார்? அதை நீ திரும்ப போய் அந்த சாக்கடையில் விழுதாக்கா? கிடையாது. லேலுயா. அதனால் கிருபையை பற்றி கொண்ட நாம் பாவம் செய்ய கூடாது. அடுத்த வாசிப்பு 16. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல் காணாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? தொடர்ந்து நமக்கு வருகிற கேள்விக்கெல்லாம் ஆவியானவர் பவுலை வச்சு தெளிவாக எழுதியிருக்காரு பாருங்க. எப்படி நான் பாவம் செய்யாமல் இருக்குது? உலகத்தில் இருக்கேனே பாவம் நம்மை நெருக்கி, அதை முன்னாடி விட இப்போ பாவம், நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்தை விட இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு அதிகமான பாவம் என்ன செய்யுது? நெருக்கி. நாங்களாம் சினிமா பார்க்கணுன்னா தேட்டருக்கு தான் போனோம். இப்போ பையிலே என்ன செய்யுது? ஆமாம், நம்ம ஊர் தேட்டர் மட்டும், உலக தேட்டரே இங்கே தான் இருக்குது, கையில் இருக்குது.
ஆனால் நம்மளை விட நம்ம பிள்ளைகளுக்கு அதிகமாக ஜெபம் பண்ணணும். என்ன ராணி சார் அப்படிதானா? நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறது அது பெரிய காரியம் ஒன்றும் கிடையாது. நம்ம பிள்ளைகளுக்கு அதை விட அதிகமான சாத்தானுடைய போராட்டம், பாவம் அவங்கள சுற்றி, அதை எப்போ எழுதப்பட்ட வசனம் பாருங்கள், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை. ஆமாம், இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நாம் அவ்வளவு தூரம் சொல்லிட முடியாது. ஆமென், சோத்திரம். அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் சிகரெட்டையும் குடிக்க ஊருக்கு வெளியில் போய் என்ன செய்வான். இப்போ அப்பனுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு பிடி, இவனுக்கு ஒரு பிடி என்ன செய்கிறான். அப்படி காலம் ஆயிடுச்சு. எங்கள் அப்பாலாம் சொல்லுவாங்க, வீட்டில் அண்ணன்னா தம்பி அவனுக்கு முன்னாடி நின்று என்ன செய்ய மாட்டானா, குடிக்க மாட்டான். சொன்ன அநேக சம்பவங்கள்லாம் இருக்குது. அப்படி ஒரு நாள் ஒரு தம்பி, ஒரு கூட பிறந்த தம்பி வீடியோ சிகரெட் குடிக்கிற அண்ணன் பார்த்துட்டான். தம்பிக்கு ஒன்றும் உடலை என்ன செய்யணும்னு தெரியல. நேராக போனான். அவன் அண்ணன் வேறு ஒன்றும் செய்யலையான். ஒன்று நீ உயிரோடு இல்லை, நான் என்ன செய்யறேன். 2 பேரில் யாரையா ஒரு ஆள். ஆமாம், தம்பி சொன்னால் நானே செத்துருந்தேனே அப்படி அதாப்படி என்ன செய்தானா, செத்தே போனான். அந்த காலங்கள் அப்படி இருந்த காலம். இப்போ அப்படி கிடையாது. எங்கே போய் கேட்ட நம்மள கேட்கான். அன்றைக்கி ஒரு எங்கள் ஊரில் வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு, இந்த நீயா நானாலும் ஒரு பாட்டு. அதில் ஒருத்தர் தான், நான் மொதல் அடித்ததே எங்கள் அப்பனை தான் அடித்தேங்க. யார் அடித்தேங்க? எப்படி காலம் பற்றியில அவனையும் கூட்டி கொண்டு வந்து எங்கே உட்காந்து பேட்டி கேட்காம பாருங்க. ரொம்ப கொடூரமான காலம். ஆனாலும் வேதம் நமக்கு ஒரு பதிலை சொல்கிற பாருங்க. அப்போ நம்ம எப்படி தான் அதை மேற்கொள்வது அப்படின்னா, இதை நல்லா தெளிவாக வாசிக்கணும். திரும்ப வாசிக்க. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானால். அப்போ பாவம் எதை தருதுன்னா மரணத்தை தருது. மரணத்துக்கு ஏதான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல். நீதிக்கு ஏது. அப்போ கீழ்ப்படிதல் எதை தருகிறது? ரட்சிப்பை, நீதியை, பரிசுத்தத்தை தருகிறது. எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? ஒரு அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்பிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு சோஸ்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். போதும். இது அந்த சபையாரை குறித்து சொல்லப்படுது. அப்போ எப்படி நம்ம இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே நம்ம ஜீவிக்க முடியும் அப்படின்னா, நம்ம எதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ அதற்கு தான் நம்ம அடிமை. அல்லேலூயா. எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள். அப்போ நான் சாத்தானுக்கு, பாவத்திற்கு அடிமையாக இருக்க நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுத்தா நம்ம சரீரம் பாவத்துக்கு அடிமையாக இருக்கு. நீதிக்கு ஒப்பு கொடுத்தா அது என்ன செய்யும்? நீதிக்கு அடிமையாக இருக்குது. அப்போ இது யார் கையில் இருக்குது அப்படின்னா நம்ம கையில் தான் இருக்குது. ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை இலவசமாக தந்துட்டார், அபிஷேகத்தை இலவசமாக தந்துட்டார், ஜீவனை இலவசமாக தந்துட்டார், சாப்பாடு போடுறாரு, ட்ரெஸ்ஸு தராரு, வீடு தராரு, எல்லா வசதியும் தந்துட்டு சுயாதீனத்தையும் நினைச்சிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஏதேன் உண்டாக்கி ஆதாமேவாலை வச்சு நீங்கள் பாதுகாப்பாக பத்திரமா இருந்துக்கிடுங்க அப்படின்ட்டார். அல்லேலூயா. சோத்திரம். ஆனால் இவங்க என்ன செய்யிட்டாங்க? அவங்க சரீரத்தை எதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க? சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அப்படியே போன அனுப்பிட்டார். அல்லேலூயா. அப்போ நாம் அதில் ரொம்ப நம்முடைய சரீரத்தை எதற்கு அடிமையாக ஒப்பு கொடுக்குறோமோ, அடிமையாக ஒப்பு கொடுக்குறோமோ அதுக்கு தான் நம்ம என்ன செய்வோம்? நீங்கள் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு தான் அடிமையாக இருப்போம். ரோமர் நிருபத்துக்கு அப்படி தான் சொல்கிறார். நீங்கள் பாவத்துக்கு முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தும் அடிமைகளாக இருந்து இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய்.
அப்போ எப்படி நம்ம நீதிக்கு அடிமையாக முடியும் அப்படின்னா உபதேச சட்டத்திற்கு என்ன செய்யணும்? ஆசீர்வாத சத்தியத்துக்கு இல்லை, உபதேச சட்டத்திற்கு. ஜெபம் பண்ணணும், வேத வாசிக்கணும், சர்ச்சுக்கு வரணும், வீணாக போகக்கூடாது, தேவையில்லாத பார்க்கக்கூடாது, தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாது, துன்மார்க்குடைய ஆலோசனை என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது, தேவனோடு பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டிருக்கணும், ஆவியானவரோடு என்ன செய்யணும், உறவு வைத்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தா தான் நம்ம ஆளுக்கெல்லாம் பரிசுத்தம். எப்படின்னா அந்த 2.5 மணி நேரம் அல்ல அந்த 1 மணி நேரம் அந்த ஜெபம் நடக்கிறதோடு போயிடும். அதை தான் ஓசி எழுதின உங்கள் பக்தி எப்படி இருக்கிறதா? காலையிலே இருக்கிற பனியை போல் என்ன செய்யுது? சூரியன் ஏறணுன்னா பனி போகிற இடமே தெரியாது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ அமெரிக்க தேசத்தில் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சோ 12 இன்ச்சோ பனி நிகழ்ச்சிருக்கான். வீட்டை சுற்றி இருக்கான். 12 இன்ச்சு என்ன இருக்குது? பனி பெய்யுது. வெயில் அடித்தா தான் அது என்ன செய்யும்? அவன் சொல்லி அவ்வளோத்தை குமிச்சு வச்சு சாக்கடையாக மாறிக்கிட்டு வருது பாஸ்டர். பிரைஸ் எல்லாம் சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்ம பக்தி அது வேற பனி. இவன் பக்தி எப்படி இருக்கு? நம்ம ஊர் பனி மாதிரி. போன மாதம்லாம் பயங்கர பனியாகிடுச்சு. 9 மணிக்கு மேலே எப்படி இருக்கு? பயங்கர வெயில். ஆமென். ஒரு சின்ன உத்தரவு அந்த பக்தி என்ன செய்கிறோம்? போயிடும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அப்படி நம்ம இல்லாதபடிக்கு நம்முடைய சரீரத்தை நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்துடணும். ஒரு அலையிலையா சொல்லுங்களா? நீதியை செய்வதற்கு, ஜெபிப்பதற்கு, பாடுவதற்கு, கைகளை தட்டுவதற்கு, ஆலயத்துக்கு போகிறதுக்கு, கர்த்தருக்காய் உழைப்பதற்கு நம்முடைய சரீரங்களை நீதியின் சரீரங்களாக யார் வந்தாலும் நம்ம அசையக்கூடாது. ஒரு அலையிலையா சொல்லுங்களா? அல்லேலூயா, சோத்திரம். இல்லை கூட்டு சேர்ந்து ஒரு பெக்கு அடிக்க சொன்னாங்க, அடிச்சிட்டோம்னு நினச்சக்கூடாது. எங்கே இருந்தாலும் யோசேப்பை போல ஸ்ட்ராங்கர். என் கூட கர்த்தர் இருக்கிறாரியா? அல்லேலூயா. அப்படி ஸ்ட்ராங்காக நின்னோம்னா நம்முடைய சரீரத்து பக்கத்தில் வரவே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு அடிமையாக விட்டு. அதான் பவுல் எழுதினான், உலகத்திற்கு நான் சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன், உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அல்லேலூயா. இயேசு பார்த்தீங்களா? பிதாவுக்கு சமமாக இருப்பதை கூட கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தன்னை என்ன செய்தார்? எதற்கு ஒப்புவித்தாரோ அதற்கு அடிமையாகவே வாழ்ந்தார். சிலுவை பரியந்தம் தன்னை என்ன செய்தார்? தாழ்த்தி ஒரு ஜெய வீரனாய், மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் மரணம், பாதாளம் இயேசுவை ஜெயிக்க முடியல, இயேசு அதை ஜெயித்தார். அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் பாவம் ஜெயிக்கூட, பாவத்தை நாம் ஜெயிக்கணும். ஒரு அலையிலே சொல்லுங்க. அதுக்குத்தான் இயேசு பாடுபட்டார். அதற்காகத்தான் இயேசு என்ன செய்தார்? அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. அதனால் அதை மனதில் வைத்து நம்முடைய சரீரங்களை ரோமாபுரி சபையார் போல நீதிக்கு அடிமைகளாக, நீதிக்கு கீழ்ப்படுகிற அவயவங்களாக நம்ம ஒப்பு கொடுப்போம். ஜெயம் பெறுவோம். கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். மீதியானது வருகிற வாரத்திலே சிந்திக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். ஆமென்.